வணக்கம், நான் லாவண்யா. குசுலி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு 2 விஷயம் மட்டும் பார்த்துடலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பஸ் ரைட் பண்ண விஷயம், அடுத்தது இந்த ஏவா வேலு அவங்க ரைட், அதுக்கு சில தலைவர்களின் ரியாக்ஷன். தலைவர் விஜய் அவர்கள் புதுசாக வந்த மாநகர பேருந்து ஆரம்பிச்சு வச்சாரு. அதில் ஃபர்ஸ்ட் ரைடாக அவர் ஏறி ஒரு ரைட் போயிட்டு வந்தார். ஒரு 10 நிமிஷம் ரைடுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பெரம்பூர் வரைக்கும் டெஸ்டினேஷன், அந்த பெரம்பூர் வரைக்கும் டிக்கெட் எடுத்துட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாரு. அதுவும் ஜன்னல் ஓரமாக ஏறி உட்காந்துட்டாரு. அவர் பக்கத்தில் கண்டக்டரை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டாரு. அதில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் விஜய் அவர்கள் எழுந்து கேமராவை எடுத்துக்கிட்டு, அவரோட ஃபோனை எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆஸ் யூஷுவல் அவரோட சீட்ல இருந்து எழுந்து பேக் போயிட்டு ஃப்ரண்ட் வந்து உட்காந்து ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்தார். அதில் பேக் போகும்போதே டிக்கெட் எடுக்கிறவங்கலேருந்து கண்டக்டர் வரைக்கும் எல்லாரும் ஒரு போஸ் கொடுத்துடுறாங்க. விஜய் அவர்கள் வந்து வீடியோ எடுக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே எல்லாருமே ஒரு சின்ன ஸ்மைல், நார்மலாக ஒரு கேமராவை பார்த்து ஒரு ஸ்மைல் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்மைலை கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்டாக செக்யூரிட்டிஸ் உட்காந்துருக்காங்க, இவருடைய பாடி கார்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த மேபி அவர் ஜெட் பிரிவா கூட இருக்கலாம். அவங்க வந்து மேபி தமிழ் தெரியாதவங்களா இருக்கலாம். அவங்க ஒரு நிமிஷம் என்னமோ ஏதோ பண்ண போறாருன்னு ஒதுங்கி ஒருத்தர் உட்காரதும், இவர் நார்மலாக அப்படியே வீடியோ எடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு ஃப்ரண்ட்ல வராரு. ஃப்ரண்ட்ல வரும்போது இந்த சைட், அதாவது இவருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாரு. அதை இவர் கவர் பண்ணவே இல்லை. முதலமைச்சர் விஜய் அவர்கள் போய் உட்காந்துட்டு டிரைவரை எடுக்க ஆரம்பிச்சும் போது டிரைவர் எவ்வளோ காஷியஸாக ஓட்டுறாரு அப்படின்னா, அவர் ஒரு பயத்தில் தான் ஓட்டிகிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். டக்குன்னு திரும்பினா அது வந்து ஒரு பிரச்சனை ஆகிடும்னா, ஓட்டும் போது சைடில் பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஃபோனுக்கு வந்து, அதாவது இவங்க ஃபோனில் வீடியோ எடுக்கிறாங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும், அது ஒரு பெரிய இதுவாகிடும் அப்படின்னு அவருக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாரான்னு தெரியல. ரொம்ப காஷியஸாக டிரைவ் பண்ணார் டிரைவர். திரும்பி கூட பார்க்கல, நேராக ரோட்டை மட்டும் பார்த்து வண்டியை ஓட்டுனாரு. அப்படியே திருப்பி ரைட் திருப்புறாரு. அங்கே வந்து டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாரு. அவர் ஒரு சல்யூட் கொடுக்குறாரு இவர் திருப்பினதுமே. அப்புறம் ரோட வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரோட்டில் போகிறவங்க எல்லாம், சைடில் இருக்கவங்க, அந்த புது பஸ்ஸை ஓட்ட போகிறவங்க நின்று கை காட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பொதுமக்கள் கை காட்டிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் கை காட்டி தலைமை செயலகம்குள்ள பஸ் போயிடுச்சு. இது பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. டெய்லி வந்து நான் நார்மலாகவே ரெகுலராக நியூஸ் பார்ப்பேன். ஆனால் இப்போ ரெகுலராக நியூஸ் பார்க்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. முக்கியமாக இந்த ஜென்சியில், இந்த டிஎம்கே சைடில் ஒரு ஜென்சின்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு ஒரு படம் காட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜென்சி கிடையாது. உண்மையான ஜென்சி நம்ம டிவிகேக்கு தான் சப்போர்ட். இவங்க தான் எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஆனால் அவங்க காட்டுற மாதிரி படம் நம்ம காட்டினது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிறவங்க உண்மையானவங்க. இவங்க எல்லாருமே உட்காந்து இப்போ அரசியலை அவ்வளவு உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. மாதிரி டிவியில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வர நியூஸ் அப்படின்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. உட்காந்து தினமும் கவனிக்கிறாங்க அரசியல் நியூஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுற விஷயங்கள் என்ன தெரியுமா, நான் பார்த்தேன்க்கா, இன்னைக்கு நான் இந்த விஷயம் பார்த்தேன்க்கா, அக்கா நான் இன்னைக்கு இந்த விஷயம் பார்த்தேன்க்கா அப்படின்னு என்கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் காலேஜ் டைம்ல படிச்சுட்டு இருக்கும்போது இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா நான் அரசியலை கவனிச்சேனா அப்படின்னா சத்தியமா கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற 90% காலேஜ் போற பசங்க எல்லாருமே அவ்வளவு கவனிக்கிறாங்க அரசியலை. என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன நடக்குது, என்ன பேசுறாங்க, என்ன நடந்துச்சு, யார் என்ன பேசுனா, யார் என்ன வார்த்தையை விட்டா, இவங்க பேசுனது தவறு அப்படின்னு டீகோட் பண்ற அளவுக்கு வந்து நிக்கிறாங்க. இது தலைவர் விஜய் அவர்கள் கொண்டு வந்த மாற்றம். என்ன பெருசா மாற்றம் கொண்டு வந்துட்டாருன்னு கேட்குற பல பேருக்கு இதுதான் விஷயம். நான் வந்து எந்த வீடியோ பார்த்தாலும் அது கீழே கமெண்ட்ஸை படிச்சுட்டு தான் வருவார். என்னோட வீடியோஸ்னு இல்லை, மற்றவங்க வீடியோஸ் பார்த்தேன்னா கூட அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத கவனிப்பேன். அப்படி தலைவர் விஜய் அவர்கள் அந்த பஸ் வீடியோ, அவர் எடுத்து வீடியோ வெளியிட்ட அந்த வீடியோ பதிவு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க, தலைவா எங்களை அரசியலை இவ்வளவு இன்ட்ரெஸ்டா பார்க்க வச்சிருக்க தலைவா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காங்க. எவ்வளவு நல்லா இருந்தது தெரியுமா அதை பார்க்கும்போது. நிஜமாவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசியலையும் என்டர்டெயின்மெண்ட்டா மாத்துற அளவுக்கு அரசியலையும் மக்கள் கிட்ட இவ்வளவு ஜாலியா, இவ்வளவு ஈஸியா எடுத்துட்டு போய் நுழைக்க முடியும் அப்படின்னு காட்டியிருக்காரு. இதை வேற எந்த தலைவனாலையும் செய்ய முடியாது. சாரி, நான் இந்த விஷயத்துல ஒருமையில பேசுறதுக்கு, தலைவன் அப்படின்னு நிஜமாவே எந்த ஒரு தலைவனாலும் செய்ய முடியாத ஒரு விஷயம். அதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சு காட்டியிருக்காரு. அடுத்த விஷயம், ஏவா வேலு அவர்களின் ரெய்டு நடந்த விஷயம். ஏவா வேலு அவர்களின் சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். ஏவா வேலு அவர்கள் முதலில் வந்து ஒரு தீவிர ரசிகர். யாருக்கு தெரியுமா? எம்ஜிஆர் அவர்களுக்கு. ஊத்துப்பட்டறை நாளெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி காலத்துல இருந்து ரொம்ப ரொம்ப தீவிரமான ரசிகர். கூடவே படத்துலயும் நடிச்சிருக்காருங்க. எந்த படம்னு பாக்குறீங்களா? பட்டத்து ராணின்னு ஒரு படம். அதுல கோவை சரளாக்கு ஹஸ்பண்டா நடிச்சிருக்காரு.
நான் ஒரு பிக்சர் கூட இங்க ஷேர் பண்றேன், வேணா பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஏ வா வேலு. சில பேர் கேட்குறாங்க என்னையா அது ஏ வா வேலு அப்படின்னு. ஏ ஃபார் எத்திராஜுலு, வா ஃபார் வஜ்ர, எத்திராஜுலு வஜ்ரவேலு. அந்த வேலுவை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதை ஷார்ட் ஃபார்ம் ஆக்கிட்டாரு. எத்திராஜுலுவை இ, வஜ்ரன்றத வி ஆக்கிட்டு ஏ வா வேலு. இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. எங்க தாத்தா பேரு தேவராஜுலு. எங்க தாத்தா பேர் என்ன கேட்டாங்கன்னா நான் வந்து தேவா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன்னா, இல்லைன்னா டி ராஜுலு அப்படின்னு சொல்வேன்னா. தேவராஜுலு ஃபுல் நேம தானே சொல்வேன். ஆனா இவரு ஏன் அந்த எத்திராஜுலு வஜ்ர வேலு அப்படின்றத ஷார்ட் ஆக்குனாருன்னா மக்களை ஏமாற்றும் விதம். யார் எந்த லாங்குவேஜா இருந்தாங்க, உன்னுடைய உண்மையான பெயரை மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ எந்த மொழியை சார்ந்தவனாக இருந்தாலும் நீ தமிழ் மொழி மேல எவ்வளவு பற்றோட இருக்க அப்படின்றது நீ நடந்துக்கிறத வச்சு தெரியும். உன்னை எவனும் தூக்கி போடா நீ வேற வேற மொழி ஆளு, அதனால உன்னை நாங்க சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது கிடையாது. நம்ம ஆதி காலத்துல இருந்தே நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி மக்கள் வந்து தவிர்ப்பாங்க? மக்கள் நம்ம முக்கியமா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்ல தலைவனா அது யாரா இருந்தாலும் சரி வரவேற்பாங்க. மிகப்பெரிய சான்று நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். அடுத்து இவர் வந்து ஒரு ரசிகரா இருந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு கீழே அவர் மன்றத்துல எல்லாம் இருந்தவர். அதுக்கப்புறம் அதிமுக இணைஞ்சாரு. அதிமுக இணைஞ்சு பணியாற்றிட்டு இருந்தாரு. அங்க ஒரு பொறுப்புகளையும் இருந்துட்டு இருந்தாரு. அப்ப எப்போ பிளவுபட்டுச்சு பாத்தீங்களா? எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பின் பிளவுபட்டப்போ ஜானகி அம்மானி ஜெயலலிதா அம்மானின்னு பிரிஞ்சுது. அப்ப ஜானகி அம்மானிக்குள்ள போய் சேர்ந்துட்டார். ஜானகி அம்மானி தோற்று போச்சு, போய் ஜெயலலிதா அம்மானியில சேர முடியல. அதனால அதை விட்டு வெளியே வந்துட்டாரு. திருப்பியும் ரசிகர் மன்றம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள வரணும்னு அவ்வளவு மும்முரமா யாகமெல்லாம் வளர்த்தாரு இந்த மனிதர் ஏவா வேலு அவர்கள். ஆனா கடைசி வரைக்கும் அவர் அரசியலுக்குள்ள வரலன்னு வச்சுக்கோங்க. அந்த யாகத்தோட பலனும் இவருக்கு கிடைக்கல. அதுக்கடுத்து சில தொண்டு பணிகள் செய்யறதா சொல்லி அதை ஓப்பன் பண்றேன் இதை ஓப்பன் பண்றேன்னு நிறைய இடங்கள்ல பல ஏக்கர்கள்ல இடம் வாங்கி எல்லாம் வேலை பார்த்தாரு. பட் அது எந்த காசுன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியணும். அதுக்கடுத்து திமுகல இவருக்கு சான்ஸ் கிடைச்சது. இவருடைய குரு, அதாவது அதிமுகல இருந்தவர் சண்முகம் அப்படின்றவர் இதுக்கு வந்துட்டாரு. இதுல ஒரு நல்ல பேர்ல இருந்தாரு. அதனால அவர் கூட தொத்திக்கிட்டு திமுகல வந்து செட்டில் ஆயிட்டாரு. இதுதான் இவருடைய பின்னணி. இவரு நடிகர் பின்புலத்துல இருந்து தான் வந்திருக்காரு. தீவிர எம்ஜிஆர் ரசிகர், அப்புறம் தீவிர ரஜினி ரசிகராகவும் இருந்திருக்கார். அடுத்து இங்கே வந்து உணவுத்துறை அமைச்சர், அப்புறம் கூட்டுறவுத்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் லாஸ்டா நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இருந்தாரு. அதுல வந்து சில முறைகேடுகள் நடந்ததுன்னா அறப்போர் இயக்கம்ன்ற இயக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த கம்ப்ளைண்ட்கான ஃபாலோ அப் தான் இப்ப நடக்கிற கேஸ். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா சாலை போடப்பட்டதா சொல்லி பல கோடிகள் முறைகேடு நடந்தது. அந்த பல கோடிகள் முறைகேடு நடந்ததுன்னு தெரிய வர ஆரம்பிச்சப்புறம் ஃபேக்கா ரோட் போடுறது அப்படின்ற மாதிரி வேலை எல்லாம் பண்ணாங்க. அதுக்கும் ப்ரூஃப் எல்லாம் எடுக்கப்பட்டது. அந்த காரணத்துக்காக தான் இப்போ இந்த கேஸ் பதியப்பட்டது. இந்த கேஸ் பதியப்பட்டது 2022. ஆனா அதோட ஃபாலோ அப் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ 2026ல இப்போ 35 இடங்கள்ல அவருக்கு வீட்டுல ரெய்டு போயிருக்காங்க. இந்த ரெய்ட் டைம்ல ட்ரில் மிஷின்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. நடுவில் அதிகாரிகள் எதுக்குன்னுலாம் தெரியல. அது அவங்க வந்து சொன்னாதான் தெரியும். அடுத்து இவரை பார்க்கறதுக்கு சில முக்கியமான ஆளுங்கெல்லாம் வந்தாங்க. அது ஒருத்தரா யாருன்னு பார்ப்போம். முதல்ல சிரிப்பழகர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். யாருன்னு உங்களுக்கே தெரியும். நான் அவரை இங்கே மென்ஷன் பண்றேன். அவர் வந்து ஒரு போய் பார்க்கணும்னு கொஞ்ச நேரம் நின்று பெர்மிஷன் கேட்டுட்டு அப்புறம் அவங்க வீட்டுல இருந்து ஒரு ஆளை யாரும் தெரியல ஒருத்தர் வந்தாரு. அவர் பார்த்து பேசிட்டு அவர் கூட உள்ள போய் பேசிட்டு வந்தார். அடுத்து ஆசா அவர்கள் போனார். அங்கதான் முக்கியமான காமெடி. ஆசா அவர்கள் ரொம்ப ஆவேசமா இறங்கி போறாரு. காரை விட்டு அவர் கூட இருக்கிற 4 பேர்ல ஒருத்தர் வந்து கதவை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சார் ப்ளீஸ் ஓப்பன் தி கேட், ஆனரபிள் மினிஸ்டர் இஸ் ஹியர், திஸ் இஸ் தி கேட் அப்படின்லாம் பேசுறாங்க. அதுக்கு தமிழ்லயே அவங்க பேசிக்கலாம். இவ்வளவு தப்பா இங்கிலீஷ் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் ஆசா அவர்களுக்கு மட்டும் பர்மிஷன் கிடைச்சிருக்கு. உள்ள போயிட்டு வந்துட்டாரு. அடுத்தது RS பாரதி அவர்கள். அவரும் வந்து எட்டி பார்த்துட்டு என்ன ஏதுன்ட்டு உள்ள போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவ்வளவு பேரையும் உள்ள விட்டுருக்காங்க. வருமான வரித்துறையினர் இத்தனை பேரையும் உள்ள விட்டு நியாயமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வெளியே வந்துட்டு இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை. யாரு? ராசா அவர்கள். வேற என்ன? பழிவாங்கும் நடவடிக்கை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நாங்க எத்தனை CBI பார்த்திருக்கோம், இது எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு தெனாவட்டா பதில் சொல்லிட்டு போறாரு ராசா அவர்கள். அடுத்தது RS பாரதி அவர்கள். எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நாங்க எப்போ காலத்துல இருந்து எவ்வளவோ பார்த்துட்டு இருக்கோம். அவர் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அதுலயும் நாங்க பல காராகிரகத்தை பார்த்தவங்க அப்படின்னு சொல்றாரு. அது என்ன காராகிரகம்னா பல பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. காராகிரகம்னா ஜெயில். அது உண்மையான வேர்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சது, எங்க இருந்து பிறந்தது இந்த வார்த்தை அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல இருந்து பிறந்தது. தமிழ்னு உயிரை விடுற இவங்க இந்த வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் சிறைன்னு சொல்றதுக்கு என்ன? ஆதி காலத்துல இருந்தே தமிழோட இந்த வார்த்தைகள் எல்லாம் கலந்து போயிருக்கு. ஆனா இவங்க எல்லாருமே தமிழ்னு நம்ம கிட்ட பேசிக்கிட்டு நம்மளை ஏமாத்திக்கிட்டு
உண்மையை அப்படியே மூடி மறைச்சு ஒரு திரை போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. அவங்க யாரு என்னன்றதை மறைச்சிட்டு நம்ம கிட்ட நடிக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் எவ்வளவு கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்றத இன்னும் வர வர ரைடுகள்ல எத்தனை பேர் வீட்டுக்கு ரைடு போகும், எத்தனை பேர் ஆஃபீஸ்க்கு ரைடு போகும்ன்றதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இது யாரோட பழிவாங்கும் நடவடிக்கையும் கிடையாது. முக்கியமா முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பழிவாங்கும் நடவடிக்கை கிடையவே கிடையாது. தப்பு செஞ்சா தண்டனை உண்டு. அதுதான் அவர் சட்டசபையிலேயே சொன்னார். நாங்க தொடவும் மாட்டோம், தொடரவனையும் விட மாட்டோம், தொட்டவனையும் விட மாட்டோம்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். இத்தனை தலைவர்கள் வந்து பார்த்துட்டு போனாங்க. பட் த ஒன் அண்ட் ஒன்லி தலைவர் ஸ்டாலின் அவர்கள், அவருடைய மெசேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி இவரது ஏன் நான் கடைசியில சொல்றேன் அப்படின்னா, அவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நம்ம ஆதி காலத்துல இருந்து திமுகன்றது இந்த மாதிரி கேஸ் பல பார்த்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி பல வழக்குகள் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த குற்றங்களையும் நிரூபிக்க முடியவில்லை இப்போ வரைக்கும். இதெல்லாம் எங்களை வந்து அசைச்சு பார்க்காது, என்ன பயமுறுத்தி பார்க்கணும்னு நினைக்காதீங்க, இதுக்கெல்லாம் ஆடி போற கட்சி கிடையாது திமுக அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட்டிருக்காரு ஸ்டாலின் ஐயா அவர்கள். எனக்கு ஒரு குரல் தான் ஞாபகம் வருது. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் அப்படிங்கிற ஒரு குரல் இருக்குல்ல, அது நான் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு. அடக்கமா இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் யார் என்ன சொன்னாலும் அதை ரெண்டு காதலையும் சேர்க்காம தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காரு. யார் என்ன வேணா பேசட்டும், நான் என் வேலையை பாக்குறேன், அங்க வேலை முக்கியம், என்னுடைய டெஸ்டினேஷன் முக்கியம் அப்படின்னு நினைச்சு ஓடிட்டு இருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதனாலதான் அவரு 2 வருடம் 3 வருட கட்சி அப்படின்னு யார் என்ன தூற்றுனாலும் சாதிச்சு காட்டியிருக்காரு. நான் 70 ஆண்டு கால கட்சின்னு மார்த்தட்டிக்கிற இவங்க எல்லாம் இங்க கால் செருக்குனதுக்கு காரணம் இதுதான். எவா வேலு அவர்கள் சொல்றாரு, உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க உங்க ரசிகர்களா இருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏவா வேலு அவர்கள் மறந்துட்டார் போல. அவர் நம்பினா அவர் ரசிச்ச எம்ஜிஆர் அவர்கள் கூட ஒரு காலத்துல நீங்களும் ஓட்டு போட்ட ஒரு ரசிகர் தான். நீங்க இப்ப எந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க? ஒரு அமைச்சரா நிக்கல. நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்க, அதுவும் ஊழல் செஞ்சுட்டு. ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் சாமானியர்கள், ஊழல்னா என்னன்னு தெரியாதவங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகம் கொண்டு வந்த மாற்றம். சாமானியர்கள் அமைச்சர் ஆயிருக்காங்க, சாமானியர்கள் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அத்தனை பேருக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஊழல் அப்படிங்கறது இருக்கவே கூடாது. ஊழல் இருந்தா இங்க இருக்கவங்களும் களை எடுக்கப்படுவாங்க. அப்புன்னு தெரிஞ்சா தன்னுடைய நிர்வாகிகளா இருந்தாலும் அவர்கள் மேல் கடும் தண்டனை விதிக்கப்படும், அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை பாயும் அப்படின்னு தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எச்சரிச்சிருக்கார். இத முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இப்ப வரைக்கும் அவங்க கீழே இருக்கிற அவர் பிள்ளைக்கும் சரி, அவர் பேரனுக்கும் சரி, அவரும் உருவெடுத்து உள்ள வந்துட்டு இருக்காருல்ல, அந்த வழி வழியா வர அந்த தலைமுறைகளுக்கும் சேர்த்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் இப்ப வரைக்கும் இந்த பாடத்தை கத்து கொடுக்கவே இல்லை. அதாவது நேர்மையா நட, லஞ்சம் வாங்காத, ஒருத்தரையும் பழிக்காத, அவச்சொல் பேசாத அப்படின்ற விஷயங்களை இந்த 70 ஆண்டு கால கட்சியில கருணாநிதி ஐயாவும் ஃபாலோ பண்ணல, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் ஃபாலோ பண்ணல, அடுத்து முன்னாள் துணை முதலமைச்சரா இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதை ஃபாலோ பண்ணல, அதை அவங்க பிள்ளைங்களுக்கும் கத்துக் கொடுக்கல. அவ்வளவுதான். இது மாறக்கூடிய கட்சி அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம தான் முட்டாள்கள். அரசியல்ல தினம் தினமும் புது புது விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்கு. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.